வெல்கம் பேக் டு டீம் மலை கேமர். முதலே நம்ம அடி பயங்கரமாக இருக்குன்னு காமிச்சாச்சு. கைஸ் 2 பேர் போய் ஒழிச்சினாங்க. அவளை தேடி அடிக்க போகிறோம். ஆடுவாங்களா ஆட மாட்டாங்களான்னு தெரில. எப்படியாவது அவங்கள போட்டணும், அதுதான் என்னோடய மைண்ட் செட்டில் இருக்குது. ரொம்ப நேரமாக ஆட்டம் காட்டுறானுங்க. இந்த காரில் ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். ஓகே, ரூம் 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 ரூம். அதுக்கப்புறம் திருப்பி மாச்சு வாவ், இன்னும் வேறு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. காரை மாடிஃபிகேஷன் கார் ஆட்டுக்குது. கொண்டாரம் ஆட்டத்தை சுற்றியாச்சு. நம்ம எந்த வேலையை பார்ப்போம் கைஸ். 2 பேர் எங்கே தான் போனான்னு தெரிய மாட்டேங்குது. கதாம் புதாம் பண்ணலான்னு நினைக்கிறேன். கதாம் புதாம் பண்ணுறதுக்கு ஆட மாட்டாங்க. கடாயை தூக்கின்னு போகிறான். எதிர்கால வந்தால் தலையிலே 2 குத்திட வேண்டியது தான் அப்படின்னு நினச்சி தான் போகிறேன். நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இவ்வளோ நேரமாக ஆட்டத்தை காட்டுறானுங்க. இந்த 2 பேரை ஒருத்தரை அங்கேயே முடிச்சு விட்டோம். மீதி 2 பேர் எங்கே தான் போனாங்கன்னு தெரில. நம்மளுக்கு வேறு நீ முடிச்சு விட்டு தான் வரணும் அப்படின்ற மாரி குத்துட்டாங்க. நான் இனாத்தை பண்ணுவேன். ஒரு வையா ஆட்டுக்கணும்னு தான் போகிறான். கெடாயில் அடிக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த எபிசோடில் வந்தால் ஒரே அடி தான் சதாலும். ஓய் என்னடா அது, உனதாண்டா தேடி இந்த வடா வந்து மாட்டுறான். உனக்காக தான் காத்திருக்க. என்னோட காத்திருப்பலாம் வீணா போயிருமா? என்னங்க சும்மா அடி கொடுத்துட்டு போகிறான். செம அடிப்பட்டுச்சு எனக்கு வேற. அடா பாவி, எங்கடா அம்மா தோத்தில் ஓட்டான் கோப்பு. டேய் 2 பேரும் பார்த்துரு காய். 2 பேரும் வந்துட்டானுங்க. வாங்க ஓடி போய் அடிக்கலாம். இந்த டைம் பார்த்து கைங்களை வரணும். அடியா போடு விட்றாத. இல்லை அவனும் ஓடிப்பிடுவான். இன்னும் பொட்டப்புள்ளி ஆட்டுக்குது. பொட்டப்புள்ளி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த கேமில் பார்க்கக்கூடாது. ஏம்மா ஏய் இந்தாம்மா ஏய் இந்தா புள்ள ஏய் நில்லுமா பேசிக்கலாம் அடிக்க மாட்டான். சரி உன்னை மட்டும் விட்டுறான். வா அப்படியே நைஸாக பண்ணுறான். அப்படி சொன்னாலுமே அது போல் நிற்கிற மாதிரி தெரியல. போய் எங்கே ஒழிக்க ஒருத்தன் போனால் வரவே காணோம். வருவானா வரமாட்டானோ, மாட்ட மாட்டானோ. இந்தாம்மா ஏய் இந்தாம்மா லுக்கெல்லாம் நல்லா தான் போட்டு வந்துட்டேன். ஓடாதம்மா. என்னங்க நம்மளை பார்த்தா தேய்ச்சி ஓடுறாங்க. தெரிஞ்சு போச்சு பழகுது. எவ்வளோ மாடினா கதம் பண்ணுறான்னு. கதம் பண்ணுறது தான் நான் அப்படிலாம் ஐஸ் வைக்கிறேன். ஏன்னா என் டியூட்டியை நான் முடிச்சுட்டு போனால் தானே எங்கள் ஆஃபீஸரு என்னைய அலுவலகத்தில் சேர்ப்பார். இல்லாட்டியே டிச்சு போச்சு வேலையிலேருந்துன்னு தூக்கிடுவாங்க. நிறைய அடி வாங்கிட்டான். இந்த 2 பேருக்கு அடி வாங்கி இவங்க கதையை நான் முடிக்கிறனான்னு தான் பெரிய ஒரு போராட்டமாகுது. இந்த போராட்டத்தில் நான் ஜெயிச்சிருவேனா தெரில. எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குது. ஜெயிச்சிட்டா நல்லா தான் இருக்கும். ஓடு இதெல்லாம் எங்கே என் நம்பியில் ஒரு 10 பேர் 5 பேர்லாம் கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான் பொழுது. இந்த 2 பேருக்கே முங்கின்னு கிடக்குறான். மாட்டினானே ஏன்டா அநேதி கை வரல கால இல்லை. சக்சஸ். நானும் பொம்பளை பிள்ளை அடிக்கக்கூடாதுன்னு யோசனை பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்தா நம்ம வேலை பறி போயிடுன்ட்டு அடிக்க வேண்டாம் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன்னு ஆச்சே. இந்த எபிசோட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட டீமில் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.